Welcome to our channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து MySQL எப்படி டேட்டாபேஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றதுன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். and export and import எப்படி கமாண்ட் லைன் டூல்ல பண்றது and MySQL கை ரிலவெண்டா எப்படி பண்றதுன்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் export and import. exportனா ஏற்றுமதி, importனா இறக்குமதி. அப்ப exportனா வெளியேத்துறது, importனா உள்ளார கொண்டு வருது. இதே MySQL டேட்டாபேஸ்னு எடுத்துக்கும்போது ஒரு டேட்டாபேஸை எப்படி வெளியில எடுத்து வைக்கலாம், இல்ல ஒரு டேட்டாபேஸை எப்படி இம்போர்ட் பண்ணலாம், அதாவது உள்ளார நம்மளோட phpmyadmin டேட்டாபேஸ்க்குள்ள எப்படி கொண்டு வர்றதுன்றதுதான். ஓகே. இது பேசிக்கா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பேக்கப் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேட்டாபேஸ் ஸ்டூடெண்டோட பயோடேட்டா ஃபுல்லா வாங்கி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு டேட்டாபேஸ்ல. அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸை கிராஷ் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை வைரஸ் கூட அட்டாக் ஆகலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸை நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை ஃபைல் லாஸ் ஆயிட்டா கூட இந்த பேக்கப் மூலமா நம்ம இம்போர்ட் பண்ணி நம்மளால டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ன்றது அதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைன் டூல்ல அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கமாண்ட் லைன் டூல்ல பண்ணணும் அப்படின்னா அந்த ஷோ டேட்டாபேஸ்ன்ற கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க இது தேவைன்னா என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா கமாண்ட் மூலமா உங்களுக்கு டேட்டாபேஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷோ டேட்டாபேஸ்ன்ற கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு mytestdbன்ற டேட்டாபேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ mytest டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு டேட்டாபேஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்த்துக்க போகிறது வந்து MySQL டம்ப் தான். MySQL டம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ MySQL டம்போட கமாண்ட் என்னன்னா MySQL டம்ப் -u நம்மளோட யூசர் நேம் வந்து என்னவோ அந்த யூசர் நேம், டேட்டாபேஸ் யூசர் நேம் இருந்தால் டேட்டாபேஸ் யூசர் நேம் கொடுங்க, இல்லைன்னா காமன் யூசர் நேம் ரூட் கொடுத்துருங்க. அடுத்தது -p பாஸ்வேர்ட் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு எந்த டேட்டாபேஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாபேஸ் அண்ட் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டர் எந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த டேட்டாபேஸ் பேக்கப் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனோட ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் அந்த டேட்டாபேஸோட நேம் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து .SQL கொடுத்துக்கலாம். ஸோ இதே கமாண்ட் தான், பட் சின்ன சேஞ்ச் ஒரு இம்போர்ட் ஆகும்போது ஜஸ்ட் MySQL யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ் நேம் இது வந்து கிரேட்டர் தென் இருக்கிறது வந்து லெஸ் தென்னா மாறிட்டு எந்த பிளேஸ்ல இருந்து நீங்க டேட்டாபேஸ் இம்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த டேட்டாபேஸோட நேம் கொடுக்க போறோம். ஸோ இதுதான் கமாண்ட் லைன் டூல்ல நம்ம பண்ணிக்க போறது. அடுத்தது கை ரிலவெண்டா நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்றப்ப பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்ண போலாம். நம்ம கமாண்ட் லைன் மூலமா தான் ஃபர்ஸ்ட் இது பண்ண போறோம். ஸோ நம்ம எந்த டேட்டாபேஸ் எடுத்துக்க போறோம்னா MyXMLன்ற டேட்டாபேஸ். இதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு. ஸோ கமாண்ட் லைன்றதுனால கமாண்ட் எடுத்துக்கிறேன். கமாண்ட் எடுத்துட்டு நம்மளோட MySQL டேட்டாபேஸ் எப்படி எதன் மூலயமா இருக்குன்னா XAMPPன்ற லோக்கல் சர்வர் மூலயமா தான் நமக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா XAMPPக்குள்ளார போனாதான் நம்மளால பேக்கப் எடுக்க முடியும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா கமாண்ட் cdன்னு கொடுத்தோம்னா கிரியேட் டைரக்டரி. ஸோ டைரக்டரி வந்து XAMPPக்குள்ளார தான் இருக்கு. ஸோ XAMPPக்குள்ளார MySQLக்குள்ளார cdக்குள்ளார binக்குள்ளார இருக்கு. ஸோ நம்ம கொண்டுட்டு வந்தாச்சு. கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான கமாண்ட் MySQL dump -u கொடுத்துட்டு root -p ஸ்பேஸ் கொடுத்துட்டு MyXMLன்ற டேட்டாபேஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால MyXMLன்ற டேட்டாபேஸோட நேம் கொடுத்தாச்சு. இந்த டேட்டாபேஸ்ல ஸ்பெசிஃபிக்கான டேபிளை மட்டும் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போதும்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த எந்த டேபிள் மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த டேபிளோட நேம் வந்து ஸ்பேஸ் கொடுத்து
நம்ம வந்து டைப் பண்ணிகிட்டே போகலாம். ஒவ்வொரு டேபிளுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணிகிட்டே போனோம்னா அந்த டேபிள் மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். எனக்கு ஃபுல் டேட்டா பேஸுமே வேணும். ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கிரேட்டர் தென் சிம்பிள் எந்த இதுக்குள்ளே கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஈன்ற டிரைவ்குள்ளே கொடுக்க போகிறேன். ஸ்லாஷ் கொடுத்தாச்சு. db1.sqlன்ற டேட்டாபேஸோட நேம் வந்து நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நம்ம இந்த டேட்டாபேஸ்க்கு எதுவும் வைக்கல. ஸோ அதனால் அப்படியே என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பேக்கப் ஆகிருக்கும். இப்போ ஈன்ற டிரைவுக்கு போய் பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டிரைவுக்கு போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்குது. ஸோ db1.sql இருக்குது. ஒருவேளை எனக்கு இது ஃபோல்டருக்குள்ளார வேணும்னு நினச்சேன் அப்படின்னா, இல்லை ஒருவேளை எனக்கு ஃபோல்டருக்குள்ளார டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார டேட்டாபேஸ் பேக்கப் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் எந்த டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்து வைக்கல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா mysql dump -u root -p space my example database my example database greater than symbol e:/sql folder sql folder கொடுத்தாச்சு. sql சேமா கொடுத்துருவோம். db.sqlன்றதை அதனோட இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னு பாஸ்வேர்டு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே என்ட்ரு கொடுக்குறேன். நம்மளுக்கு டேட்டாபேஸ் பேக்கப் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, நீங்கள் இதை இப்படியும் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் இப்போ இதை வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ டம்ப் யூஸ் பண்ண தேவையில்ல. mysqlன்ற இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு யூன்றதை கொடுத்துட்டு ரூட். இப்போ வந்து நான் டேட்டாபேஸ் வந்து அதே டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணனா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எந்த டேட்டாபேஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். myexamp1ன்றது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ண போகிறதுனால less கொடுத்துட்டு e:// எந்த இதுலேருந்து எடுத்துக்க போகிறோமோ அதனோட பாத்து அப்படியே கொடுக்கணும். db2.sqlன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோன்னா பாஸ்வேர்டு இதில் என்ட்ரு கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டாபேஸில் இருந்த எல்லா டேபிளும் நம்மளுக்கு myexamp1ன்ற டேட்டாபேஸ்குள்ளே இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ கமாண்ட் லைன் மூலயமா நம்ம இப்படி தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது வந்து இதே வந்து ரிலவெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது. டேப்பில் எக்ஸ்போர்ட்ன்ற டேப் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்ன்ற டேபுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணுன்ற ஆப்ஷன்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு SQL ஃபார்மேட்டில் தான் வேணுன்றதுனால SQL ஃபார்மேட்டுக்கு வச்சுக்கிறோம். வச்சுட்டு நீங்கள் அப்படியே கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் வந்து கிடச்சிரும். கீழே டவுன்லோட் ஆகிருக்கும். இதே வந்து இம்போர்ட்டுக்கு அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி இம்போர்ட்டுக்கும் டேப் நம்மளுக்கு phpmyadminலே கொடுத்துருக்காங்க. சூஸ் ஃபைல் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி SQLன்ற இதில் வச்சுருக்கோம். இல்லை டவுன்லோட்ஸ் பண்ணதில் வேணும்னா டவுன்லோட் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதை போய் கூட எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிறத எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம SQL ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ SQL ஃபார்மேட் கோன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஓகே நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா MySQLோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டாபேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதனோட இன்ட்ரோடக்ஷன், கமாண்ட் லைனில் எப்படி பண்ணுறது அண்ட் ரிலவெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.